ச்சே, சேர்மதுரா அப்படியெல்லாம் செய்ய மாட்டாருப்பா. அவருக்கு உங்க மேல விசுவாசம் இருக்கோ இல்லையோ, ஆனா பயம் இருக்குப்பா. உனக்கு அவனை பத்தி சரியா தெரியாது. அவன் ஒரு பெரிய தில்லாலங்கடி. ஒருவேளை மாப்பிள்ள சர்வீஸ்ல இருந்தா கூட பயப்படுவான். இப்பதான் சர்வீஸ்லயே இல்லையா? எனக்கு என்னவோ அவர் உங்க விஷயத்துல தப்பு பண்ணுவாருன்னு தோணலப்பா. அப்புறம் ஏன் போன் எடுக்க மாட்டேங்கிறான்? பேச முடியாத சூழ்நிலையா இருக்கும்பா. கொஞ்சம் பொறுமையா இருங்கப்பா, கூப்பிடுவாரு. பிரபா மாமா, நந்தினி உன் கூட நல்ல ஃப்ரெண்ட்லியா தானே இருக்கா? ஆமாம் மாமா. நமக்கு எதிராக அங்கே ஏதாவது நடந்தா அது நம்ம கிட்ட சொல்லி வார்ன் பண்ற அளவுக்கு இருக்கா? உங்களுக்கு தெரியாதா? தெரியும்டா, அதனால தான் கேட்டேன். அப்படி ஒரு சோர்ஸ் நம்ம கிட்ட இருக்கும்போது அதை ஏன் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது? அவ என்ன பண்ணணும்னு சொல்லுங்க மாமா. நான் சொன்னா நந்தினி கண்டிப்பா கேட்பா. பெருசா ஒண்ணும் இல்லடா. முதல்ல இப்ப விநாயகா அங்க வீட்டுல இருக்காரான்னு நாம தெரிஞ்சுக்கணும். ஒருவேளை அவர் வீட்டுல இருந்தே கூட இதை ஆப்ரேட் பண்ணலாம்ல. மாமா, உங்களுக்கு இன்னும் அந்த விநாயகத்து மேலதான் சந்தேகம் இருக்கா? அதுக்கான ஸ்ட்ராங் எவிடன்ஸ் ஒன்றும் கிடைக்கல. ஆனா அவர் இதுல இல்லைன்னு முழுசா நம்ப முடியல. சரி மாமா, இப்ப நந்தினி என்ன செய்யணும்னு சொல்லுங்க. இந்த விஷயத்தை பத்தி விநாயகத்துக்கிட்ட அவ பேசணும். அவர் இதுல இன்வால்வ் ஆயிருக்கிற மாதிரி சின்ன டவுட் வந்தா கூட இவளா சொல்ற மாதிரி ஒழுங்கா கிருஷ்ணனை விட்டுட்டு பேசாம இருக்க சொல்லி அட்வைஸ் பண்ணணும். அங்க என்ன பேசினான்னு நமக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். செய்வாளா? நிச்சயமா செய்வா மாமா. சொல்லு பிரபா, மாமா பத்தி ஏதாவது தெரிஞ்சுதா? அவர் நெல்லூர் பக்கம் எங்கேயோ போயிருக்காரு. ஆனா சில ரவுடி பசங்க அவரை சென்னைக்கு கடத்திட்டு வந்துட்டாங்க. ஐயோ, யார் அவங்க? எதுக்காக மாமா போய் கடத்தணும்? அவங்க யாருன்னே தெரியல நந்தினி. ஆனா 15 கோடி ரூபாய் கொடுத்தா அப்பாவை விட்டுடுறோம், இல்ல கொன்னுடுவோன்னு மிரட்டுறாங்க. ஐயோ, போலீஸ் கிட்ட சொல்ல வேண்டியதானே? ரத்ன மாமாவும் எங்க கூட தான் இருக்காரு. நாங்க பணத்தை கொடுத்து மீட்டுக்கிறதா முடிவு பண்ணிட்டோம். அந்த பணத்தை கொடுக்கறதுக்காக தான் இப்ப நாங்க போயிட்டு இருக்கோம். 15 கோடி ரூபான்னு சொல்ற? வேண்டாம் பிரபா, பணத்தெல்லாம் கொடுக்காதீங்க. நீங்க போலீஸ நம்புங்களேன். இங்க பாரு நந்தினி, இத பத்தியெல்லாம் டிஸ்கஸ் பண்றதுக்கு இப்ப எங்களுக்கு டைம் இல்ல. ப்ளீஸ், நீ எனக்கு ஒரு பெரிய ஹெல்ப் பண்ணணுமே. சொல்லு பிரபா, எதுவா இருந்தாலும் நான் கண்டிப்பா செய்யறேன். இப்போ உங்க பெரியப்பா விநாயகம் வீட்டுல இருக்காரா? இருக்காரு. என்ன விஷயம்? எது கேக்குற? ஒண்ணும் இல்ல, இது சம்பந்தமா உங்க பெரியப்பா விநாயகத்துக்கிட்ட கொஞ்சம் பேசி பார்க்க முடியுமா? அவருக்கு இதுல ஏதாவது சம்மந்தம் இருக்கான்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்க ட்ரை பண்றியா? சரி, ஓகே, நான் இப்போவே போய் பேசுறேன். ஏய் நந்தினி, ஒரு நிமிஷம். எடுத்த உடனே நீ டக்குன்னு கேட்டுறாத. பேசுறேன்னு சொல்லிட்டேன்ல, எப்படி பேசணுமோ அப்படி நான் பேசிக்கிறேன். ஓகே மாமா, பேசிக்கிறேன்னு போனை கட் பண்ணிட்டா மாமா. சரி, அவ பேசிட்டு அப்புறமா போன் பண்ணட்டும். எடுக்க மாட்டேங்கிறா. அப்பா, நந்தினி நந்தினி வரா. வா நந்தினி. என்ன நந்தினி அப்படி பாக்குற? இல்ல, ஒன்றும் இல்லை. பெரியப்பா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசலாமா? என்னம்மா, ஏதோ வேத்தாள் மாதிரி முன்னானுமதி எல்லாம் கேட்குற? என்னம்மா நந்தினி, ஏதோ பேசணும்னு சொன்ன, ஒண்ணுமே பேச மாட்டேங்கிற. நான் வேணா உள்ள போட்டுமா? இல்ல வேணாக்கா. உனக்கு தெரிஞ்சிருக்கிற விஷயம்தான், இல்ல தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம்தான். என்னம்மா, உன் பேச்சே வேற மாதிரி இருக்கு. கிருஷ்ண மாமாவை யாரோ கடத்திட்டாங்களாமே பெரியப்பா, உங்களுக்கு தெரியுமா? தெரியும். எப்படி தெரியும்? அது என்னடி ஏதோ கோர்ட்ல விசாரிக்கிற மாதிரி விசாரிக்கிற? அக்கா, நான் பெரியப்பா கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். சொல்லுங்க பெரியப்பா. காலையில் அந்த ஏசி ரத்னா என்ன விசாரிக்க வந்தாருமா, அவர் சொல்லிதான் எனக்கு தெரியும். அவரை கடத்தினது மட்டும் இல்ல, 15 கோடி ரூபாய் கொடுத்தாதான் விடுவேன்னு மிரட்டி இருக்காங்க. இதெல்லாம் ஏசி உங்ககிட்ட சொல்லலையா பெரியப்பா? இல்லையம்மா, ரத்னா என்கிட்ட சொல்லலையே. கடத்திட்டாங்கன்னு மட்டும் தான் சொன்னாரு. அதுவே எனக்கு அதிர்ச்சியா இருந்தது. அவங்க யாரா இருந்தாலும் கண்டுபிடிச்சு தூக்குல போடுங்கன்னு சொல்லிட்டா. இப்ப எனக்கு அவனை கண்டுபிடிச்சு கொல்லணும் போல ஆத்திரமா வருது. யாரு கிருஷ்ணனை கடத்தி பணம் கேட்கறது?
இதுல நீ என்ன நினைக்கிறன்னு எனக்கு புரியலையம்மா. எனக்கு உங்க மேலதான் சந்தேகமா இருக்கு பெரியப்பா. நந்தினி, என்ன வார்த்தைமா சொல்லிட்ட. கோவத்துல நான் கிருஷ்ண மேல வன்மத்தோட இருந்ததெல்லாம் உண்மைதான். ஆனா ஆளை கடத்தி பணம் பறிக்கிற ஈன பெருவின்னு என்ன சந்தேகப்படுறியா? ச்சே. என் மேல சந்தேகப்பட்டு ரத்னம் இங்க வந்தாரு. அதுக்காக நான் வருத்தப்படல. போலீஸ் மேல சந்தேகப்படுறது நியாயம்தான். ஆனா நீ தப்பு இல்லம்மா. நான் திருந்திட்டங்கிறது உனக்கு எப்படி தெரியும்? அதை நானா சொன்னாலும் நீ நம்புற மாதிரி நான் நடந்துக்கலையே. இத்தனை நாளா நான் குடும்பக்காரனா தானே இருந்தேன். பெரியப்பா, உங்ககிட்ட வாதம் பண்ணி நிரூபிக்கிறதுக்காக நான் பேசல. உமா அத்தை நீதான் என் 4வது மருமகன் சொல்லிருக்காங்க. அந்த குடும்பம் இப்ப ஏன் குடும்பம் மாதிரி. பழைய பகையில நீங்க அந்த மாதிரி ஏதாவது செஞ்சிருந்தா தயவு செஞ்சு கிருஷ்ண மாமாவை விட்டுருங்க. எதை பத்தியும் யோசிக்காம போலீஸ் கிட்ட சரண்டர் ஆயிடுங்க. நான் ரத்னா அங்கிள் கிட்ட பேசி உங்களுக்கு பெரிய பிரச்சனை வராம ஹெல்ப் பண்ண சொல்றேன். இதனால என் வாழ்க்கை பாதிக்கும். எனக்காக கிருஷ்ண மாமாவை விட்டுருங்க பெரியப்பா. இனிமே நான் பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லம்மா. நான் தான் குற்றவாளியின் முடிவு பண்ணிட்டால. நீயே போலீஸ வர சொல்லு. நான் ஒரு வார்த்தை கூட மறுத்து பேசாம குற்றத்தை ஒத்துக்கிட்டு நான் ஜெயிலுக்கு போயிடறேம்மா. அந்த கிருஷ்ணனை பத்தி எதுவும் கேட்காதம்மா. அவனை பத்தி எதுவும் எனக்கு தெரியாது. சத்தியமா எனக்கு எதுவும் தெரியாது. அப்பா அழாதீங்கப்பா. கீதா, போலீஸ்க்கு போன் பண்ண சொல்லு. ஏனி, நீ பிரபாவை விரும்புறேன்னு தெரிஞ்சதும் நந்தினி வாழ வேண்டிய பொண்ணு. நான் பழுத்த இலை. நந்தினிக்காக நான் எல்லாத்தையுமே மறந்துடுறேம்மா. கிருஷ்ணனோட எனக்கு எந்த பகையுமே இல்ல. எப்ப வேணாலும் நான் கிருஷ்ண வீட்டுக்கு போறேன். அவர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு நந்தினி உங்க வீட்டு மருமகளா ஏத்துக்க சொல்லி கேக்குறேன்னு சொல்லியிருக்காரு. அவரை போய் இப்படி பேசிட்டியேடி. அப்பா அப்பா அழாதீங்கப்பா. அப்பா அழாதீங்கப்பா. நந்தினி என்ன சந்தேகப்பட்டாலேம்மா. கேளுங்கப்பா. அவ தெரியாம பேசிட்டா. அழாதீங்கப்பா. அப்பா அப்பா அப்பா. நந்தினி ரூம்குள்ள போயிட்டாப்பா. அப்பா என்னம்மா என்னென்னமோ சொல்லிட்டு போற? எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம்ப்பா. அந்த போலீஸ்கார இவளை வச்சு நம்மள உளவு பாக்குறான். நீங்க உங்க போனை சைலண்ட்ல போட்டுடுங்க. சேர்மதோரை கூப்பிட்டா கூட எடுக்காதீங்க. அப்படி பேசணும்னா ஏன் போன்ல பேசுங்க. நம்ம கைய மீறி ஏதோ தப்பு நடக்குதுமா. மாமா, நந்தினி தான் கூப்பிடுறா. ஸ்பீக்கர்ல போட்டு பேசு. சொல்லு நந்தினி. பிரபா, நான் என் பெரியப்பா கிட்ட பேசி பார்த்தேன். ஆனா அவர் பேசுறத வச்சு பார்த்தா எனக்கு அவர் மேல துளி கூட சந்தேகம் வரல. சரி நந்தினி, இத பத்தி விளக்கமா பேச இப்ப நேரம் இல்ல. நீ எதுக்கும் உங்க பெரியப்பா உங்க அக்கா 2 பேரையும் கொஞ்சம் கண்காணிச்சுக்கிட்டே இரு ப்ளீஸ். ஒருவேளை உனக்கு அவங்க நடவடிக்கையில ஏதாவது வித்தியாசம் தெரிஞ்சதுன்னா தயவு செஞ்சு உடனே என் லைனுக்கு வா. ஓகே, பாய். சார் பார்ப்பா, ரொம்ப அலர்ட்டா இருக்கணும். என்ன பண்ணணுங்கிறது கண்ட்ரோல் ரூம்ல இருந்து மெசேஜ் வந்துட்டே இருக்கும். அதுக்கு ஏத்த மாதிரி செய்யணும். ஓகே சார். சரி, உட்கார். கமாண்டோ சார். ஓகேவா? ஓகே சார். சார் சார் என்ன சக்திவேல், எல்லாம் ரெடியா இருக்குல்ல? ரெடியா இருக்கு சார். அந்த ப்ளூ டூத் கொடுங்க. சார்
இருக்கு சார். ஓகே சார் ப்ளூடூத் சார். சார் பில்டிங் மேல ஒருத்தர் நிப்பாட்டிருக்காங்க சார். ஓகே சார். சார் இங்க செடி மரம்ல ஒருத்தர் நிப்பாட்டிருக்கேன் சார். ஓகே. ம். அப்புறம் ஜல்லிக்கு பின்னாடி ஒருத்தர் நிப்பாட்டிருக்கேன் சார். ம். போலாமா சார்? வாங்கடா நடராஜ் வா. சார் சார் எல்லாம் எல்லாம் ready பக்காவா சார். இருக்கா? ரெடியா ரெடியா இருக்கு இருக்கு சார். சிசிடிவி கேமரா இது எங்கெல்லாம் left ல இருக்கு? உள்ளது இது சார். டாப் ஆங்கிள் கேமரா சார். இது அந்த கேமரா சார். இந்த கேமரா எங்க இருக்கு? இது டாப் கேமரா சார். சார். இதான் சார் ரைட். சரவணன் உள்ள வர்றான். சரவணா மாமா. ப்ளூடூத் போட்டுக்கிட்டியா? எல்லாம் போட்டிருக்கேன் மாமா. சரி சரி, நான் உன்னை வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன். நான் பேசுறது உனக்கு கிளியரா கேக்குது இல்ல? கேக்குது மாமா. அவனுங்க இன்னும் வரலையே. அவங்க வர சொன்ன டைம் தானே சரவணா? ஆமா மாமா. சரிடா, நீ நான் சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷனை மட்டும் ஃபாலோ பண்ணா போதும். திருப்பி எதுவும் பதில் சொல்ல வேண்டாம். சரி மாமா. அவங்க வந்ததுக்கு அப்புறம் நான் சொல்றதுல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா உன் வலது கையால உன் நெத்தியை தொடச்சுக்க. நான் திரும்பவும் விளக்கமா சொல்லுவேன். சரியா? சரி ஓகே மாமா. சரி, நீ வண்டியை விட்டு இறங்காத. ஓகே மாமா. இன்ஸ்பெக்டர், மீடியாக்காரங்களுக்கு யார் தகவல் சொன்னது? சாரி சார், நம்ம சைடுல இருந்து தகவல் கொடுக்கல சார். என்ன சொல்றீங்க? சரவண பணம் கொண்டு வந்து கொடுக்கறது யாருக்கும் தெரியாத அளவுக்கு செட் பண்ணிருக்கோம். மீடியாக்காரங்க வந்துட்டாங்கன்னா அவனுக்கு எப்படி வருவானுங்க? என்னங்க இவ்வளவு கேர்லெஸ்ஸா இருக்கீங்க? சார் நான் என்ன பண்ணல. நான் பாத்துக்கிறேன். பிரஸ் எல்லாரும் இங்க வாங்க 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 வாங்க. ப்ளீஸ் இங்க வாங்க. சொன்ன கேளுங்க வாங்க. அங்கெல்லாம் யாரும் போக கூடாது. வாங்க. இப்படி வாங்க, இந்த பக்கம் வாங்க. தயவு செஞ்சு கோஆபரேட் பண்ணுங்க. இப்படி வாங்க. யார் உங்களுக்கு தகவல் சொன்னது? கூப்பிடாம ஏன் வந்தீங்க? சார் நாங்க என்ன உங்க வீட்டு விசேஷத்துக்கு வந்திருக்கோமா? கூப்பிடாம எதுக்கு வந்தீங்கன்னு கேக்குறீங்க? தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுங்க. மீடியாவை பார்த்தா கண்டிப்பா அவனுங்க திரும்பி போயிடுவானுங்க. நாங்க இதுல இன்வால்வ் ஆயிருக்கிறதே காட்டிக்காம ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கோம். உங்களை பார்த்தா போலீஸ் இன்வால்வ் ஆயிருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஒரு விஐபியை பணையமா பிடிச்சு வச்சிருக்காங்க. அவர் உயிருக்கு எந்த ஆபத்து இல்லாம காப்பாற்ற வேண்டியது என்னோட பொறுப்பு. தயவு செஞ்சு கோஆபரேட் பண்ணுங்க ப்ளீஸ். கடத்தப்பட்டிருக்கிறது தொழிலதிபர் கிருஷ்ணங்கிறது எங்களுக்கும் தெரியும் சார். ஏன் சார் வசதியான உங்க உயிரை காப்பாத்த மட்டும்தான் நீங்க கஷ்டப்படுவீங்களா? இதுவே ஒரு குப்பனும் சுப்பனும் கடத்தப்பட்டிருந்தா இப்படி முழுமூச்சா அவரை மீட்க ட்ரை பண்ணுவீங்களா? நான் போட்டிருக்கிற யூனிஃபார்மோட மரியாதைக்காக நான் நாகரிகமா பேசிட்டு இருக்கேன். நாங்களே உயிரை கையில புடிச்சிட்டு இந்த இடத்துல நின்றுட்டு இருக்கோம். எந்த நேரத்துல வந்து என்ன கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க? நீங்க ஏழை எளியவர்களின் காவல்னு காட்டுறதுக்கு நாங்க தான் கிடைச்சோமா? யாரை பத்தி என்ன எழுதுனுங்கிறதுல ஏழைக்கும் பணக்காரனுக்கும் நீங்க ஒரே பாலிசி தான் வச்சிருக்கீங்களா? வேண்டாம், உங்களோட வாதம் பண்றதுக்கு இது நேரம் இல்ல. தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுங்க ப்ளீஸ். சார் நீங்க எங்களை விரட்டுறதுல குறியா இருக்கீங்களே. உங்க மேல எங்களுக்கு சந்தேகமா இருக்கு சார். கிரிமினல் எந்த ஆபத்தும் இல்லாம பணத்தோட போகணுங்கிறது தான் உங்களோட நோக்கம் நாங்க நினைக்கிறோம் சார். உங்ககிட்ட என் நேர்மையை நிரூபிக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. உங்களுக்கு 2 நிமிஷம் டைம் தர்றேன். நீங்களா போகலன்னா வலுக்கட்டாயமா அனுப்ப வேண்டியது வரும். அதானே, நாங்க போக மாட்டோம் சார். நாங்க போக மாட்டோம். நாங்க இங்கதான் இருப்போம். போக மாட்டோம். போகவே முடியாது. எங்களால முடிஞ்சா எங்களை அனுப்புங்க பார்க்கலாம். நாங்க போக மாட்டோம் சார். சார் ஹலோ, சொல்லுங்க. கார் ஒன்று உள்ள வருது சார். அவனுக்கு தான் வந்துட்டானுங்க. பிரஸ், நீங்க போக மாட்டீங்க. உங்களை போக வைக்கிறதுக்கான அவகாசமும் எங்களுக்கு இல்ல. நல்லா ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க. நீங்க இருக்கிறதுனால கிருஷ்ணன் உயிருக்கு ஆபத்து வந்துச்சுன்னா அதுக்கு நீங்க தான் பொறுப்பேற்றுக்கணும். ஒருவேளை கிரிமினல்ஸை ஃபயர் பண்ண வேண்டியது வந்துச்சுன்னா நீங்க இருக்கீங்கன்னு பார்க்க முடியாது. சரி, எடுக்கிறதா எடுக்கிறீங்க. அப்படி ஓரமா மறைஞ்சு போங்க போங்க சீக்கிரம். போங்க போங்க சீக்கிரம் 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 போங்க போங்க சீக்கிரம் போங்க.
அலர்ட்டாங்க. டீம் அலர்ட்டா இருக்கீங்களா? எஸ் சார். ரெடி சார். ஓகே. எஸ் சார். சரவணா, மாமா நீ எதுக்கும் பதட்டப்படாத. சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? உங்க அப்பாவை ஒப்படைக்காம பணத்தை வெளியே எடுக்க மாட்டேன்னு சொல்லு. சரி மாமா. கன்மன், எஸ் சார். கிருஷ்ணன் சாரை ஒப்படைக்காம திரும்பி போனா நான் சொல்லுவேன், உடனே கார் டயரை பஞ்சர் ஆக்கணும். ஓகே சார். ஃபோர்ஸ், நீங்க ரவுண்ட் அப் பண்ணி கிருஷ்ணன் சாரை உயிரோட மீட்கணும் அட் எனி காஸ்ட். ஓகே? ஓகே சார். ஓகே சார். சரவணா, மாமா. உனக்கு எந்த கால் வந்தாலும் ஆன் பண்ணி பேசு. உன் போனை நாங்க ட்ராக் பண்ணிட்டு இருக்கோம், புரியுதா? புரியுது மாமா. என்னமாமா அது? முகமூடியெல்லாம் போட்டிருக்காங்க. ஒருவேளை தீவிரவாதியா இருப்பாங்களோ? டேய், இந்த வார்த்தையை ரொம்ப சுலபமா யார் தலைவர் வேணாலும் கட்டிடுறீங்கடா. மூஞ்சில துணி கட்டினவன்லாம் தீவிரவாதின்னா இந்த கொசு மருந்து அடிக்கிறவங்கல இருந்து டூ வீலர் ஓட்டுற பொண்ணுங்க வரைக்கும் இப்படிதான்டா முகத்தை மூடி இருக்காங்க. நீங்க அந்த காரை கொஞ்சம் ஜூம் பண்ணுங்க. எஸ் சார். இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணுங்க. டேய், வண்டியில அப்பாவை காணமேடா. மாமா, அப்பாவை ஏன் மாமா கூட்டிட்டு வரல? என்னாச்சு? நீ கொஞ்சம் பதட்டப்படாம இரு. டேய் சரவணா, மாமா. இந்த பார், வந்த வண்டியில உங்க அப்பா இல்ல. அவர் எங்க இருக்காருன்னு தெரியல. வேற எந்த வண்டியும் நம்ம லிமிட்டுக்குள்ள வரல. காருக்குள்ளேயும் உங்க அப்பா இல்ல. அவனுங்க பணத்தை கேட்டாங்கன்னா கொடுத்துறாத. ஓகே? சரவணா, இப்ப நீ காரை விட்டு இறங்கு. இன்ஸ்பெக்டர் சார், டக்குன்னு அந்த வண்டி நம்பரை நோட் பண்ணி நெட்ல போய் சர்ச் பண்ணுங்க. அது ஃபேக் நம்பரா தான் இருக்கும். எதுக்கும் ட்ரை பண்ணுங்க சீக்கிரம். ஓகே சார், அப்படியே பண்றேன் சார். ஏய், என்னாச்சு அப்புறம்? என்னது? நீதான் கிளாஸ்க்கு வரவே இல்லை. இதெல்லாம் பத்தி ஏய், இந்த ஒரு நிமிஷம். என்னங்க, இன்னைக்கு எபிசோடு பாத்தீங்களா? சீரியல் சூப்பரா இருந்துச்சுல்ல? சூப்பர். நீங்க பாட்டுக்கு பார்த்ததோட அப்படியே மறந்து போயிட போறீங்க. மறக்காம கீழே சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அதை விட ஒரு முக்கியமான விஷயம், என்ன? சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம வீடியோ தானே ஃபர்ஸ்ட் பார்க்கணும். சோ அது பக்கத்துல இருக்கிற நோட்டிபிகேஷன் பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. Correct. சோ நம்மளோட வீடியோவை ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஓகே? ஏய், கிளாஸ்க்கு டைம் ஆச்சு, போலாமா? ஓகே. பாய்ங்க. பை.